Spearman's rank coefficient of correlation. ஸோ இந்த மெத்தடில் ரேங்க் வந்து கொடுக்காம இருந்தாங்கன்னா, ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், அது ரேங்க் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக, அதனால் அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ சப்போஸ் ரேங்க் கொடுக்காம டேட்டா மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். யூஸிங் rank correlation method, determine the relationship between debenture price and share price. ஸோ இந்த ப்ரைஸோட அளவு கொடுத்துருக்குறாங்க, ப்ரைஸு இயர் கொடுத்துருக்காங்க. இயர் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் தான், அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறதில்ல. தென் 2 டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவுக்கு நாம் ரேங்க் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஸோ எக்ஸு ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், செகண்ட் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரேங்க் கொடுக்கணும், எது வந்து லோவில் இருக்கோ அதிலிருந்து நீங்கள் ரேங்க் கொடுத்துட்டே போகணும். ஸோ கொடுத்துருக்கிறதுல இந்த எக்ஸில் பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்குது. இந்த எக்ஸில் ரொம்ப லோவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 96.7. ஸோ அதுக்கு நான் ரேங்க் 1ன்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது 97.1, அதுக்கு 2 கொடுக்குறேன். அடுத்து 97.8, அதுக்கு 3 கொடுக்குறேன் ரேங்க்கு. ஸோ அந்த மாதிரி ரேங்க் கொடுத்துட்டே வரும். பாயிண்ட் வைஸாக வேரி ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அடுத்து இருக்கிறது பாருங்கள் 398 இருக்குது, பட் பாயிண்டில் பாருங்கள் வேரி ஆகுது. ஸோ 3 வந்து முதல்ல, ஸோ அதுக்கு நான் 4 கொடுக்குறேன். அடுத்து 4 வருது, அதனால் 5 கொடுக்குறேன். அடுத்து 8 இருக்குது, ஸோ அதுக்கு நான் 6 கொடுக்குறேன். இது 99.2, ஸோ அதனால் 7ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்து ஒயில் பாருங்கள், ஸோ ரேங்க் கொடுத்தாச்சு, அது RYன்னு எடுத்துட்டோம். ஸோ அடுத்து RXன்னு எடுத்துருக்கோம். அடுத்து ஒயில் பாருங்கள், ஒயில் இருக்கிறதுல மினிமம் 73.2 தான் மினிமம், ஸோ ரேங்க் 1 கொடுக்குறேன். அடுத்து 75.8, அதனால் ரேங்க் 2 கொடுக்குறேன். ஸோ மினிமம்லேருந்து நீங்கள் ரேங்க் கொடுத்துட்டே வரீங்க. ஸோ இது வந்து ரேங்க் கொடுக்காதப்போ இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ரேங்க் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ ரேங்க் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும். ஸோ டி பாருங்கள், இந்த ஒரு காலம் வந்து இதில் நாங்கள் சால்வ் பண்ணலை. ஸோ லாஸ்ட்டு இது எப்படி டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஒரு வீடியோவில் இருக்குது, அதை பாருங்கள். இல்லைனா இங்கே டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, -1, 3 - 1 இஸ் +2 வருமா? ஸோ +2 ஹோல் ஸ்கொயர், தென் 4, தென் இங்கே 7, 6, 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் 1, 6 - 4 2, தென் 2 2s are 4. ஸோ அந்த மாதிரி கழிச்சிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஸோ இப்போது நமக்கு சிக்மா டி ஸ்கொயர் இங்கே வேல்யூ 62 கிடச்சிரும். என்னோட வேல்யூ 7 டேட்டா இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 62 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தென் என்னோட வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 6 × 62 372, தென் 7 கியூப் 343. ஸோ -7 பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ நியூமரேட்டரில் அங்கே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்து டிவைட் பண்ணோம்னா 1.107 வருது. ஸோ R is equal to -0.107. ஸோ இதுதான் ரேங்க் கார்லேஷன் கிவனுக்கு. ரேங்க் கொடுக்கலன்னா நாம் ரேங்க் கொடுத்துக்கணும். ஸோ மினிமம்லேருந்து நாம் ரேங்க் கொடுத்துட்டு நாம் சால்வ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ரேங்க் கொடுக்குறீங்க, ஸோ ரேங்க் கொடுக்கும்போது ஈக்குவல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ஈக்குவல் ரேங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா பாருங்கள், இந்த டேட்டாவில் வந்து ஒரு சில வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இங்கே 23 இருக்கா, இன்னொரு டைம் 23 இருக்குது, தென் 24 ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா எப்படி? ஸோ மார்க்ஸ் ஆர் அவார்டட் ஆஃப் 35. 35க்கு மார்க் போட்டிருக்காங்க, ரேங்க் கிடையாது, மார்க் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரேங்க்குக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ நம்ம கேண்டிடேட் 1 2 3 இருக்குல்ல, அது சும்மா கேல்குலேஷன் தான். ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஜட்ஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஜட்ஜ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரேங்க் கொடுக்க போகிறோம், அதுதான் மெயின். ஸோ இருக்கிறதுல மினிமம் பார்த்தீங்கன்னா 20 தான்.
ஸோ 20 20க்கு 20க்கு ரேங்க் 1 கொடுக்குறோம். அடுத்து 22. ஸோ அதனால 2. ஸோ இந்த மாதிரி ரேங்க் கொடுத்துட்டே வரோம். ஸோ இங்கே 28க்கு வந்து 6th ரேங்க் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே 23 இருக்குல்ல, அந்த 23க்கு பார்த்தீங்கன்னா 22க்கு அப்புறமா 23 தான் வருது. அப்போ தேர்ட் ரேங்க் இல்லை, அப்போ இங்கேயும் தேர்டு இங்கேயும் தேர்டு வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி வரும்போது மட்டும் இங்கே 3 அடுத்ததுக்கு 4 கொடுத்துடணும். ஸோ 3 and 4. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துட்டு எழுத வேண்டியது எப்படி எழுதணும்னா 3 + 4. ஸோ ரெண்டு ரேங்க் தானே ரிப்பீட் ஆகிருக்கு. 2 ரேங்க் ரிப்பீட்னா /2 போடணும். 3 ரிப்பீட் ஆகிருக்குன்னா 3யும் கூட்டிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ 3 + 4 is 7. 7/2 is 3.5. ஸோ அதுதான் இந்த ரேங்க் எழுதுகிறோம். அடுத்து 30 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கா, அப்போ ரெண்டுத்தையும் அது என்ன ரேங்க்கோ அந்த ரேங்க்கு. ஸோ கடைசியாக இங்கே 6 கொடுத்துருக்கோம். அடுத்தது 7 8 வரும். ஸோ 7 8 கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். சப்போஸ் 3 ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா, 3 ரேங்க் ரிப்பீட் ஆகிருக்குன்னா அந்த ரேங்க்குக்கு வந்து அந்த என்னென்ன ரேங்க் கொடுத்துருக்கீங்களோ அதை மேலே நியூமரேட்டரில் எழுதிட்டு டினாமினேட்டரில் எத்தனை வேல்யூவோ அதை டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரேங்க் வந்துடும். ஸோ அடுத்து ஜட்ஜ் ஒய்க்கும் அதே மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே 24 தான், அதுக்கு மினிமமே எதுவும் இல்லை. ஸோ அப்போ இதுக்கு 1 இதுக்கு 2 கொடுப்பேன். அப்போது 1 + 2 / 2 தட் இஸ் 1.5 வரும். 3 வரும். 3/2 is 1.5. அதனால் இது 1.5 1.5ன்னு எழுதுகிறேன். சப்போஸ் இன்னொரு 24 இருந்துச்சுன்னா அப்படின்னா, அப்போ இங்கே என்னென்னு கொடுப்பேன், 3ன்னு கொடுத்துருப்பேன். 3ன்னு கொடுத்துட்டு /3. அப்போ ஆட் பண்ணோம்னா 6/3. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே ரேங்க் கொடுத்துக்கணும். அப்போ 6/3க்கு என்ன ஆன்சரோ அது ஏற்ற மாதிரி அங்கே கொடுத்துக்க வேண்டியதான். அப்போ 6/3னா 2 வரும். ஸோ அது அந்த 2 அப்படின்னு கொடுக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும், இல்லை d² ஸ்ட்ரைட்டாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ RX 1 தென் இங்கே 6 -5 வருமா. 1 - 5 6. ஸோ -5 ² is 25. ஸோ 25. அடுத்து 2 - 1.5. ஸோ 0.5 வரும். ஸோ ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 0.25. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 88.50. ஸோ d² நமக்கு கிடைச்சிது. ஸோ இதுக்கு ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. d² அதே தான், 1/12 இது அப்படி தான் வரும். ஸோ m1³ m1 அப்படின்னு வரும். ஸோ m1 m2 அப்படின்னா என்ன அப்படின்னா, எது ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான், அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அது கொஞ்சம் மைண்டில் நல்லா வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னா 2ன்னு எழுதணும். 3 டைம்ஸ்னால் 3ன்னு எழுதணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேட்டா பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 3.5 இருக்குல்ல. ஸோ இந்த 3.5 இதுதான் முத ரிப்பீட் ஆகுது. ஸோ இது தான் m1ன்னு சொல்லுவோம். ஸோ 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால m1ஓட வேல்யூ 2. சப்போஸ் 3.5 இன்னொரு இடத்துல வந்துச்சுன்னா m1ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ m2 அடுத்து என்ன ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5. அது எத்தனை டைமு, 2 டைம். ஸோ m2 is 2. அடுத்து இது 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு 2. ஸோ m1 m2 m3 எல்லாம் இந்த ரிப்பீட் ஆகிறத வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமும் இன்னொரு டேட்டா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே எழுதிக்க வேண்டியதான். ப்ளஸ்ஸு 1/12 சம்திங்னு எழுதுக்கணும். ஸோ 2 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 3ன்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம 3 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 வந்துருக்கிறதுனால 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கே 2/3ன்னு இருக்கா. 2 2s are 4, 4 2s are 8. 8 - 6 8 - 2 is 6ன்னு வரும்.
ஸோ 6/12 வருமா, ப்ளஸ்ஸு அடுத்ததுலேயும் 6/12 வரும், ப்ளஸ் 6/12 வரும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/2. ஸோ 3 1/2 வருது. ஸோ 3 1/2 வந்துருக்கிறதுனால நியூமரேட்டரில் காமனாக 2 எடுத்துக்கிறேன். காமனாக 2 எடுத்துட்டோம்னா ஸோ 1/2 1/2னா எப்படி வரும், 1 ப்ளஸ் 1/2ன்னு எழுதலாம்ல. ஸோ 3/2 வரும். ஸோ 1 × 2 3/2 அப்படின்னு வரும். ஸோ 3 1/2 நம்ம மல்டிப்ளை ஆட் பண்ணோம்னா 3/2 வரும். ஸோ 3/2 அப்படியே வச்சுக்கோங்க. 3/2 88.5. ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா ஸோ அது 1.2 இருக்குல்ல, அது டிவைடட் பையில் இருக்கிறத நம்ம பாயிண்டில் எடுத்துட்டோம்னா கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 0.5 0.5ன்னு எடுத்துக்கிறோம். டினாமினேட்டரில் 8³ இருக்குல்ல, அந்த 8³ மைனஸ் 8 பண்ணோம்னா 504. ஸோ இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி 6 உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். 6 வெளியே இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. 6 மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ R is equal to 1 minus 1.071. Then rank is equal to minus 0.071. ஸோ இது எப்போ அப்படின்னா ஈக்குவல் ரேங்க் வரும்போது மட்டும் இந்த மாதிரி. ஸோ ஃபார்முலாவில் இங்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார்முலா எழுதும்போது எக்ஸட்ரான்னு எழுதிக்கோங்க. இங்கே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணும்போது எத்தனை ரிப்பீட் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1/12 சம்திங் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். ரிப்பீட் ஆகலைன்னா ஒரே ஒரு தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னா அந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதிக்கோங்க. ரிப்பீட்டே ஆகலைன்னா நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணனே அந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும்.